இலங்கை கடற்படையால் தொடர்ந்து மீனவர்கள் தாக்கப்படுவதை கண்டித்து கம்பன் எக்ஸ்பிரஸ் ரயிலை நாகூர் ரயில் நிலையம் அருகே மறித்து மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் லெனினிடம் கேட்கலாம். லெனின், காரைக்கால் துறைமுகத்தை முற்றுகையிட மீனவர்கள் மேற்கொண்டுள்ள முயற்சிகள் பற்றி சொல்லுங்க. மணிமாறன், அதாவது மீனவர்கள் மிகுந்த கட்டுக்கோப்போடு 3 விதமான போராட்டங்களை இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. குறிப்பாக கடல் மார்க்கமாக நாகப்பட்டினத்திலிருந்தும் காரைக்காலிலிருந்தும் புறப்பட்டு படகுகள் மூலமாக வந்து அந்த துறைமுகத்தை முற்றுகையிடுவது, அதே போல் அந்த துறைமுகத்து வழியாக செல்லக்கூடிய கம்பன் எக்ஸ்பிரஸ் ரயிலை வந்து வழிமறிப்பது, அது மட்டுமல்லாமல் தரைமார்க்கமாக நடந்து சென்று அந்த துறைமுகத்தை முற்றுகையிடுவது. குறிப்பாக மத்திய அரசாங்கத்திற்கு இந்த மீனவர்களுடைய பிரச்சனையை புரிய வைக்க வேண்டும், மீனவர்களுடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும், அதற்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. இப்பொழுது அந்த ரயில் வந்து 7:30 மணிலேருந்து நின்றுகிட்டு இருக்கு. இப்போ அந்த காட்சிகளை நம்ம நேரடியாக பார்க்கலாம். மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, மீனவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. காலை 7:30 மணிக்கு நாகூருக்கு வந்த அந்த எக்ஸ்பிரஸ் ரயிலை குறிப்பாக அந்த ரயில் நிலையத்தை விட்டு தாண்டியவுடன் அருகாமையில் இருக்கக்கூடிய வெட்டாற்று பாலம் அருகே மீனவர்கள் வந்து தண்டவாளத்தில் அமர்ந்து கொண்டார்கள். நூற்றுக்கணக்கான மீனவர்கள் இங்கு வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இவர்களோடு சமரச பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போராட்டத்தை கைவிட வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு காவல்துறையினர் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. எங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் ஒரு உத்தரவாதம் அளிக்க வேண்டும், எங்களது படகுகளை மீட்டு தர வேண்டும், பழுதடைந்த படகுகளுக்கு நிவாரண தொகையை அறிவிக்க வேண்டும், இலங்கை இராணுவத்தினரால் தொடர் தாக்குதலுக்கு உள்ளாயிட்டிருக்கக்கூடிய மீனவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இவர்கள் இந்த போராட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக இலங்கை இராணுவத்தினரால் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள 76 படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும். அந்த உத்தரவாதத்தை மாவட்ட ஆட்சியர் வழங்கினால் ஒழிய நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுவதாக இல்லை என்று இங்கு வந்திருக்கக்கூடிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கிட்டையும் வந்து இந்த மீனவர்கள், அவங்க மீனவர் சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் ரொம்ப உறுதியாக தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக சட்டம் ஒழுங்குக்கு எந்த பாதிப்பும் வராத வகையில் மீனவ கிராமங்களிலிருந்து மக்களை திரட்டாமல் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்கக்கூடிய குறிப்பிட்ட மீனவர்களை மட்டும் அழைத்து வந்து இந்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. மணிமாறன், இப்ப மீனவர் சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் ஒருவரான கௌதமன் நம்மோடு இருக்கார், அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். ஐயா, நீங்க என்னென்ன மாதிரியான போராட்டங்களை இப்ப நடத்திக்கிட்டு இருக்கீங்க? இந்த போராட்டத்தினுடைய உள்நோக்கம் என்ன? சார், இலங்கை கடற்படையால் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டிருக்கிற 76 விசைப்படகுகளையும் 6 மீனவர்களையும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு ஸ்ரீலங்காவில் இருக்கிற 18 விசைப்படகுகள் விடுதலை பெறப்பட்டு கோர்ட்டால் விடுதலை செய்யப்பட்டும் அது கடலில் தண்ணியில் மூழ்கிடுச்சு. அவங்களுக்கு நிவாரணம் கேட்டு தான் இந்த போராட்டம் நாங்கள் வச்சுருக்கோம். ஏற்கனவே நாங்கள் ஒரு 3 தினங்களுக்கு முன்னாடி 6 மாவட்டங்களும் சேர்ந்து 6 மாவட்ட மீனவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு உண்ணாவிரத போராட்டம் நாங்கள் நடத்தினோம். அதுக்கு இந்த மத்திய மாநில அரசுகள் ஒரு ரெவென்யூ கூட வந்து எங்களை பார்த்து இதை முடிச்சு கொடுங்க, நாங்கள் இதை பண்ணி தரோம், உங்களுக்கு மீட்டு தரோம்னு யாருமே வந்து எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. உண்மையிலே மீனவர்கள் போராட்டம்னா ஒரு மிகப்பெரிய அலட்சியம். என்ன பண்ண போறாங்க, ஒரு நாளில் உண்ணாவிரதம் இருந்துட்டு எல்லாம் வீட்டுக்கு போடுவானுங்கிற எண்ணம் தான். 6 மாவட்டமும் சேர்ந்து ஒரு குடியரசு தினத்தின் அன்று ஒரு கருப்பு தினமாக நினைச்சு நாங்கள் வந்து ஒரு உண்ணாவிரத நோன்பு இருக்கிறோம். அன்னைக்கு ஒரு ரெவென்யூவில் இருந்து ஒருத்தர் வந்து இல்லை கலெக்டரோ இல்லை ஒரு டிஆர்ஓ ஆடியோ வந்து இதை மாதிரி உங்கள் பிரச்சனைக்கு நாங்கள் வந்து அரசுகிட்ட சொல்லியிருக்கோம், எங்களை கேட்கறதுக்கு கூட நாதி இல்லை சார். அதனால இந்த போராட்டம் மார்க் போட்டுக்குள்ள கடற்படையினுடைய ஆபீஸ் இருக்கு, அதை முற்றுகையிடுற நோக்கமாக கடல் வழியாக வர விசைப்படகுகளை கொண்டு வந்து முற்றுகையிடுறதும், இங்கே ட்ரெயின் அதாவது புகை வண்டி போற வழியையும் மீனவர்கள் முற்றுகையிடுறது, அப்புறம் அது மார்க் போட்டினுடைய வழியாக போற அந்த ரோட்டு மார்க்கமாக மீனவர்கள் திரண்டு போய் அங்கே முற்றுகையிடுறது. இது வந்து எங்களுக்கு வந்து மத்திய மாநில அரசுகள் கவனத்தை ஈர்க்கிறது தான். ஏன்னா இன்னைக்கு பேசுறாங்க, ஆனா நாங்க 4 நாளைக்கு முன்னாடி உண்ணாவிரதம் இருந்தப்போ யாருமே எங்களை வந்து திரும்பி பார்க்கல. இப்ப இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் எவ்வளவு மீனவர்கள் பங்கெடுத்திருக்காங்க? குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களை சேர்ந்த மீனவர்கள் பங்கெடுத்திருக்காங்க? சார், இப்பொழுதைக்கு இப்போ நாகை மாவட்டம் இருக்கு. நீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்களே பாருங்க, இந்த இடம் எவ்வளவு நிறையுது, எத்தனை மீனவர், எத்தனை ஆயிரக்கணக்கான மீனவர்கள் வந்து இங்க திரண்டு வந்து இந்த போராட்டத்தை, இந்த முற்றுகை போராட்டத்தில் கலந்துக்கிறாங்கிறத இப்ப நாங்க சொன்னா உங்களுக்கு அது ஏற்புடையதா இருக்காது. ஒட்டுமொத்த எல்லாமே இப்ப ராமநாதபுரம் புதுக்கோட்டையெல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த டைமிங் தான் கொஞ்சம் லேட்டு. அவங்களும் வருவாங்க, நிறைவா மீனவர்கள் கலந்துக்குவாங்க.
இந்த போராட்டத்திலேயாவது மத்திய மாநில கவனத்தை எடுத்து அந்த 18 மூழ்கடிக்கப்பட்ட மீனவர் விசைப்படகுகளுக்கு நிவாரணமும் 76 விசைப்படகுகளை உடனே மீட்டு தரணும். அந்த 6 மீனவர்களையும் உடனே மீட்டு எடுத்து கொடுக்கணும். அதையும் செய்ய தவறும் பட்சத்தில் நாங்கள் மாநிலம் தழுவி மீனவர்களை ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டமாக அறிவிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிற காலகட்டத்தில் தான் நாங்கள் நின்றுட்டு இருக்கிறோம். ஏன்னா போராட்டங்கள் என்பது அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதுதான், அது அடையாளப்படுத்துவதுதான். இப்ப அரை மணி நேரத்துக்கு மேலாக இந்த ரயிலானது நின்றுட்டு இருக்கு. ஏராளமான பயணிகள், உங்களுடைய உறவினர்கள் இவங்க தான் பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க. இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த போராட்டத்தில் கைவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கா, அல்லது எப்பொழுது இந்த போராட்டத்தை கைவிடலாம்னு நினைக்கிறீங்க? நாங்க என்ன சொல்றோம், நீங்க இந்த இருக்கிறவங்களை நீங்க கைது பண்ணிவிட்டு நீங்க அடுத்த வண்டியில் போகணுங்கிற எண்ணமே நிச்சயமா இருக்க முடியாது. வேணா நீங்க பாருங்க, கம்பல்சரி எல்லா மீனவர்களும் இப்ப வந்துருவாங்க இங்க. அதனால எங்களுடைய நோக்கம் அந்த பயணிகளை காக்க வைக்கிறதுங்கிறது இல்லை, எங்களுடைய வாழ்வாதாரம். எங்களுடைய விசைப்படைகளை மீட்கணும். போன பிப்ரவரியில் கைது செய்யப்பட்ட போட்டு சார் இன்னும் வரலையே. இரும்பு போட்டு துருபிடிச்சு போயிடும், உள்ள ஓடினா யார் கொடுப்பா? இன்னைக்கு 18 போட்டு ஏற்கனவே நாங்கள் விடுதலை வாங்கி தந்தோம்னு சொன்னதுலேயே 18 போட்டு உள்ள ஓடிடுச்சு. இப்போ இதில் இன்னும் எத்தனை போட்டு தண்ணிக்குள்ள போகுது? அதுக்கு யார் நிவாரணம், யார் கொடுக்கறது? அதனால எங்களுடைய வாழ்வு சார், அதாவது என்னன்னா ஜல்லிக்கட்டு பிரச்சனை பாரம்பரியம், அப்படி பாரம்பரியம்னு சொல்லிட்டு அரசியல்வாதி எல்லா பிரச்சனையும் கையில் எடுக்கிறான். நாங்கள் வாழ்றதுக்கே வழி இல்லை, சாகரம்னு சொல்றோம். இதை கூட எங்களுக்கு இன்னைக்கு பேசுற எல்லாரும் அன்னைக்கு உண்ணாவிரதத்தில் உங்களுக்கு நாங்கள் கவனத்துக்கு எடுத்துக்கிறோம், உங்களை போட்டு மீட்டு கொடுக்குறோம் யாராவது ஒருத்தர். அப்ப என்னன்னா மீனவர்கள் பிரச்சனைனா வருவாங்க, ஒரு நாள் கூடுவாங்க, அதோட போயிடுவாங்க. உங்களுக்கு என்ன இருக்க போகுங்கிற எண்ணம் தான் இந்த மத்திய மாநில அரசுகளுக்கு. அதனால அதை நிச்சயமா எங்களுக்கு போட்டு மீட்டு தரணும் ஒரு உத்தரவாதம் கிடைக்க வரையில் போராட்டம் தொடரும் சார். தொடர்ச்சியாக இவர்கள் 3 விதமாக இன்னைக்கு போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க. இதற்கான உத்தரவாதம் கிடைக்கும் வரை மத்திய மாநில அரசுகளிடமிருந்து, அதிகாரிகளிடமிருந்து படகு இத்தனை நாட்களுக்குள் மீட்டு தரப்படும் என்ற உத்தரவாதம் அளிக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. மணிமாறன்.